ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 30/4/2025. ஷிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, பாபா உங்களை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காக கற்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது கீழான நிலையிலிருந்து உத்தம ஆத்மாவாக ஆகின்றீர்கள். தேவதைகள் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சிவபாபா ஆத்மாவாகிய நம்மை உயர்ந்த தேவதை நிலைக்கு மாற்றுவதற்காக கற்பித்து கொண்டிருக்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு உழைப்பை இங்கே செய்கிறீர்கள், அது சத்யுகத்தில் இருக்காது. பாபா பதில் சொல்கிறாங்க, இங்கே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம அபிமானியாக ஆகி ஷரீரத்தை விடுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டி உள்ளது. சத்யுகத்தில் சிரமமின்றி ஷரீரத்தை விட்டு விடுவார்கள். இப்பொழுது நாம் ஆத்மாக்கள், நாம் இந்த பழைய உலகம் பழைய ஷரீரத்தை விட வேண்டும், புதியதை எடுக்க வேண்டும் என்ற உழைப்பு அல்லது பயிற்சியை செய்கிறீர்கள். சத்யுகத்தில் இந்த பயிற்சிக்கு அவசியம் இல்லை. பாட்டு. தூரதேசத்தில் இருப்பவரே, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். மீண்டும், அதாவது கல்ப கல்பத்திற்கு பிறகும் மீண்டும் தூரதேசத்தில் இருக்கக்கூடியவர் மாற்றானுடைய தேசத்திற்கு வந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இது அவரு ஸ்தாபனை பண்ண ராஜ்யம் கிடையாது, ராவனுடையது. இது அந்த ஒருவருடைய புகழ் மட்டுமே ஆகும். அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் விசித்திரமானவராக இருக்கார். விசித்திரம்னா உடலற்றவர். அவருக்குன்னு எந்த சித்திரமும் கிடையாது. சித்திரம்னா உடல். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை தேவதைகள் என சொல்லப்படுகிறது. சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அவர் பரந்தாமத்தில் இருக்கின்றார். அவரை ஒருபொழுதும் சுகதாமத்தில் அழைப்பது இல்லை, துக்கதாமத்தில்தான் அழைக்கிறார்கள். அவர் வருவதும் கூட சங்கம யுகத்தில்தான். சத்யுகத்தில் முழு உலகத்திலும் புருஷோத்தமர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். மத்திய காலத்தினர்களும் கீழானவர்களும் அங்கே இருப்பது இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணன் உத்தமரிலும் உத்தம புருஷர்கள் அல்லவா? இவர்களை அப்படி மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா என்று சொல்வார்கள். ஸ்ரீன்னு சிவபாபாவுக்கு தான் சொல்லப்படுது. ஆக பாபா இந்த உலகத்தை மேன்மையுடையதாக மாற்றுகின்றார். இந்த பழைய உலகம் புதியதாக ஆகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக கண்டிப்பாக ஆகுது. புதியதை சத்தியுகம்னு பழையதை கலியுகம்னு சொல்லப்படுது. பாபா தான் உண்மையான தங்கம் ஆவார், உண்மையை சொல்லக்கூடியவர். அவரை சத்தியம் என்று சொல்கிறார்கள். அதில் பாபா சொல்லக்கூடிய எல்லாமே சத்தியம். அவர் சத்தியத்தை தான் சொல்கிறன்றார். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று சொல்கிறார்களே, இது பொய்யாகும். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, அந்த பொய்யானதை கேட்காதீங்க அப்படின்றார். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ராஜகல்வியின் விஷயம் தனிப்பட்டதாகும். இப்போ அந்த உலகாயத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அது படித்தா அது அந்த ஒரு பிறவிக்கு தான். அடுத்த பிறவிக்கு திரும்பி ஆத்ம சரீரத்தை விட்டுச்சுன்னா புது உடலில் போயிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து தான் படிக்கணும். அதில் பாபா சொல்கிறாங்க, இப்போ இங்கே படிக்கக்கூடிய கல்வி ராஜ கல்வின்றார். இது 21 பிறவிகளுக்கு 21 தலைமுறைக்கு அப்படின்றார். தலைமுறைனா சந்ததியை சொல்லப்படுது. அங்கே ஒருபோதும் அகால மரணம்லாம் நடப்பது இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி அகால மரணம்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் காலன் மீது வெற்றி அடைஞ்சிட்ருக்கீங்க. அது அமரலோகம், இது மரணலோகம். அங்கே முதுமை அடையும் பொழுது நாம் இந்த உடலை விட்டுட்டு போய் குழந்தையாக ஆவோம் அப்படின்னு காட்சி ஏற்படும். இங்கே இந்த சரீரத்தை விடுவதற்கு உழைப்பு தேவைப்படும் நிலையில் இருக்காங்கன்றார். இங்கே உழைக்கும் விஷயம் அங்கே சாதாரணமாக ஆகிவிடுகிறது. இங்கே தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் மறக்கணும். தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய உலகத்தை விடணும் அப்படின்றார். பழைய உடலை விட்டுட்டு திரும்பவும் புது உடலை போய் எடுக்கணும். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தபோது அழகான சரீரம் கிடைச்சது, அதாவது தூய்மையான சரீரம் கிடைச்சது. கிருஷ்ணருடைய பெயர் கிருஷ்ணர். பிறகு ஏன் அவரை ஷியாம் சுந்தர்னு சொல்கிறாங்க?
அவர் சதோ பிரதானமாக, அதாவது தூய்மையாக இருந்த பொழுது சுந்தர்னு பெயர் வந்தது. இதுவே அவர் தமோ பிரதானமாக தூய்மையற்ற நிலைக்கு வரும்பொழுது ஷியாமாக ஆயிட்டார். அதனால தான் அவரை ஷியாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. சதோ பிரதானமானவர்களை புருஷோத்தம், அதாவது உயர்ந்தவர்கள்னும், தமோ பிரதானமானவர்களை தாழ்வானவர்கள்னும் சொல்லப்படுது. பாபா எப்பொழுதும் தூய்மையானவராக இருக்கார். அவர் தான் அழகானவர்களாக மாற்றத்துக்காக வராரு அப்படின்றார். அவர் வழிபோக்கர், கல்பகல்பமாக வராரு. இல்லைனா இந்த பழைய உலகத்தை யார் புதிதாக மாற்றுவாங்க? இது தூய்மையற்ற மோசமான உலகம். மீண்டும் தேவதைகளாக ஆவதற்கு நாம் மீண்டும் பிராமணர்களாக ஆகியிருக்கோம். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள். இப்பொழுது சங்கமயுகம் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. ஏன்னா சாஸ்திரத்தில் கல்பத்தினுடைய ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள்னு எழுதிட்டாங்க. அப்போ கலியுகம் இப்போ குழந்தையாக இருக்குது, இன்னும் பல ஆண்டுகள் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இது சங்கமம்னே அவங்களுக்கு தெரியலன்றார். கிரந்தத்திலும் மகிமை இருக்கிறது, அழுக்கு துணியை துவைத்தார் என்று. ஆனால் கிரந்தம் படிப்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. இந்த சமயம் பாபா தான் முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் எல்லாரையுமே தூய்மையாக்குறார், ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறார் ஞானத்தின் மூலயமாக. நீங்கள் அந்த தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா தான் ஞானக்கடல் ஆவார். அவர் சத்தியமானவராக இருக்கார், அமரராக இருக்கார், உயிரோட்டமானவராக இருக்கார், மறுபிறவி அற்றவராக இருக்கார், அமைதி கடல், சுகக்கடல், தூய்மையின் கடலாக இருக்கார். இந்த ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு அவரை தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு பாபா இப்போ 21 பிறவிக்கான ஆஸ்தியை கொடுத்துட்ருக்கார். இது அழிவற்ற படிப்பு. கற்றுத்தரக்கூடியவரும் அழிவற்ற தந்தையாவார். நீங்கள் அரைக்கல்பம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிவிடுகிறது. உயிரினும் மேலானவர் ஒரு பாபாவே ஆவார். ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பான பரலோகீக தந்தை என்று நீங்கள் நிச்சயத்தோடு சொல்கிறீர்கள். பிராணன் என்று ஆத்மாவை சொல்லப்படுகிறது. மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏன்னா அரைக்கல்பத்திற்கு துக்கத்திலிருந்து விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுப்பவர் அந்த தந்தை. அதனால் ஆத்மா அவரை நினைக்குதுன்றார். ஆகையால் அவர் உயிரினும் மேலானவராக ஆகிட்டார். இது துக்கம் மற்றும் சுகத்தினுடைய விளையாட்டாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தான் சுகமும் இருக்குது, இங்கே தான் துக்கமும் இருக்குது அப்பப்போ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சொர்க்கம் தனி, நரகம் தனி அப்படின்றார் பாபா. அதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. சொர்க்கத்தை தந்தை ராமர் ஸ்தாபனை செய்கின்றார், நரகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். அவனை வருடா வருடம் எரிக்கிறார்கள். ஆனால் ஏன் எரிக்கிறாங்க? ராவணன்னா என்ன பொருள் எதையுமே தெரிஞ்சிக்கல. ஆனால் எவ்வளோ செலவு செய்கிறாங்க, ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் மாற்றம் அடைஞ்சுதா? கிடையாது. ஏன்னா ராவணன்னா என்ன மீனிங்கே தெரியாமல் இருக்காங்க. ராவணன்றது ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த 5 விகாரங்கள் தான். ராமனுடைய சீதா பகவதியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் அப்படின்ட்டு கதைகள்லாம் அமர்ந்து சொல்கிறாங்க. மனிதர்கள் கூட இது உண்மையாக நடந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் வருடமாக அவங்கள எரிக்கிறாங்க. தந்தை உலகத்தை படைத்தவர் என்று சொல்ல முடியாது. உலகம் இருக்கவே இருக்கிறது. பாபா இந்த சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்ற இந்த ஞானத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு. பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு என்ன ஆனது? தேவதைகள் யார்கிட்டையாவது சண்டை போட்டாங்களா என்ன? சண்டை போட்டு ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் பொழுது தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் போகிறாங்க. மற்றபடி யாரோ யுத்தத்தில் தோற்கடிச்சாங்க, அதனால் அவங்களுடைய ராஜ்யம் பறி போனது அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. படை போன்றவற்றினுடைய எந்த விஷயமும் கிடையாது. சண்டையின் மூலமாக ஏன்னா ராஜ்யத்தை இப்போ அவங்க அடையவும் இல்லை, இழக்கவும் இல்லை. யோகத்தில் இருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்கிறீங்க அப்படின்றார் பாபா. மற்றபடி கைகளில் எந்த பொருளும் கிடையாது, அதாவது ஆயுதங்கள்லாம் கிடையாது. இது இரட்டை அகிம்சையாகும். ஒன்று தூய்மையின் அகிம்சை, மற்றொன்று நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. நீங்கள் இந்த யோக பலத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அங்கே துக்கம் அல்லது வியாதியின் பெயர் அடையாளம் இருப்பது இல்லை எங்கள் சொர்க்கத்தில். அதுக்காக தான் இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க.
பகவான் நமக்கு கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். படிப்பும் கூட எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. அரை முக்கால் மணி நேரத்தில் முழு சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைத்து விடுகிறார். அனைவருக்கும் நன்மை செய்பவர், அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்ற உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக மாற்றுகின்றார். பாபா கற்றுக் கொடுத்து புத்திசாலிகளாக்கி வெளியில் சென்று கற்றுக் கொடுங்கள் என்று கூறுகின்றார். இந்த பிரம்மா குமாரிகளுக்கு கற்பிப்பவர் சிவபாபா ஆவார். பிரம்மாவின் மூலம் உங்களை தத்தெடுத்திருக்கின்றேன். ஆகையால் இந்த பிரம்மா எங்கிருந்து வந்தார் அப்படின்னு இந்த விஷயத்தில் தான் மனிதர்கள் குழப்பம் அடைகிறாங்க. அதுக்காக பாபா சொல்கிறாங்க, இவருடைய பல பிறவிகளுடைய கடைசியில் இந்த பிரம்மாவை நான் தத்தெடுக்கிறேன். நிறைய பிறவிகள் யார் எடுத்தது அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்காங்க. அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணராக மாறுறாரு. அந்த கிருஷ்ணருடைய ஆத்மா தான் இப்போ கடைசி 84வது பிறவியில் இந்த பிரம்மாவாக இருக்கார். அதனால் இவருடைய உடலை நான் ஆதாரமாக எடுத்து புரிய வைக்கிறேன் அப்படின்றார். இது ருத்ர ஞான யஜ்ஞத்தில் பிராமணர்கள் வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான பிராமணர்கள், உண்மையான கீதை சொல்லக்கூடியவர்கள். ஆகையினால்தான் நீங்கள் உண்மையான கீதா பாடசாலை என்று எழுதுகிறீர்கள். அந்த கீதையில் பெயரையே மாற்றிட்டாங்க. யார்? சிவபாபாவுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டாங்க. யார் எப்படி கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள்தான் வந்து எடுப்பார்கள். ஆகையால் பாபா சொல்கிறாங்க, நாம் முழுமையான ஆஸ்தியை அடைய முடியுமா என்று தங்களுடைய மனதிலே கேளுங்க அப்படின்றார். மனிதர்கள் யாராவது சரீரத்தை விடுறாங்க அப்படின்னா அவங்க வெறும் கையோடு தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல செல்வம், சம்பத்தி இதெல்லாம் எதுவுமே கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் சரீரத்தை விடும் பொழுது கை நிறைந்திருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் 21 பிறவிகளுக்கு தங்களுடைய வருமானத்தை சேமிச்சிட்ருக்கீங்க. இறைவன்கிட்ட படிப்பு படிச்சுட்ருக்கீங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான வருமானம் அப்படின்றார் பாபா. அவங்க மறைமுகமாக தானம் புண்ணியம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பலன் அல்ப காலத்துக்கு கிடைக்குது. பக்தியில் ஈஸ்வரனுடைய பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறாங்க. அது வந்து இன்டைரக்ட். ஆனால் இப்போ சிவபாபா நேரடியாக வந்திருக்காரு. அவர் நமக்கு முன்னாடி இருக்கார். இதுதான் டைரக்டு. ஆகையால் இப்போ எல்லாத்தையுமே புதிய உலகத்திற்கு மாற்றம் செய்யணும் அப்படின்றார். பிரஜாபிதா பிரம்மா செய்தார். ஈஸ்வரன் வள்ளலாவார். அவர் இவர் மூலம் செய்ய வைத்தார். நாம் பாபாவிடம் ராஜ்யத்தை பெற வந்துள்ளோம் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள். நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. அப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும். கேட்கவே கேட்காதீர்கள். மிகுந்த துக்கத்திற்கு பிறகு சுகம் ஏற்படும். அதற்கு முன்னால் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை எடுக்க வேண்டும். சுற்றுங்கள், திரியுங்கள். பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஆகையால் பாபா சொல்கிறாங்க, பாபாவையே நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணன் ஆக வேண்டும். இந்த பயிற்சியை அதிகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். வேறு யாருடைய நினைவும் வந்தது அப்படின்னா இப்போ தோற்றது போல அப்படின்றார். யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். பாபாவை எந்த அளவிற்கு நினைவு செய்கிறோம் அப்படின்னு தனக்குள்ளாரே கேட்கணும் அப்படின்றார் பாபா. அந்த உலக ஞானத்திற்கு பதிலாக இதை, அதாவது பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். இல்லை என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். நீங்கள் இங்கே பாபாவிடம் ஆஸ்தியை எடுக்கத்தான் வருகின்றீர்கள். கண்டிப்பாக தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றி முழு அதிகாரத்தையும் பாபாவிற்கு கொடுத்து விட்டார், யோசிக்கவில்லை. அப்படி பாபாவை பின்பற்றி 21 பிறவிகளுக்கான பலனை சேமிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், கடைசி காலத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நினைவு வராமல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நம்முடையது எதுவும் இல்லை, அனைத்தும் பாபாவினுடையது. அப்பா மற்றும் ஆஸ்தி, இந்த நினைவின் மூலம்
தேர்ச்சி பெற்று வெற்றி மாலையில் வர வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் தராங்க. மனதின் மீது முழு கவனம் செலுத்தக்கூடிய உயரும் கலையின் அனுபவி உலகை மாற்றுபவர் ஆகுக. மனதின் மீது முழுமையான கவனம் செலுத்தி உயரும் கலையில் அனுபவியாக ஆகி உலகை மாற்றக்கூடியவராக ஆகுங்கன்னு பாபா இன்னைக்கு வரம் தந்திருக்காங்க. விளக்கம்: இப்பொழுது கடைசி நேரத்தில் மனதின் மூலம்தான் உலக மாற்றத்திற்கான நிமித்தம் ஆக வேண்டும். எனவே இப்பொழுது மனதின் ஒரு சங்கல்பம் கூட வீணாகி போகுமானால் அதிகம் இழந்து விட்டீர்கள் என்றாகிவிடும். ஒரு சங்கல்பத்தையும் கூட சாதாரணமான விஷயம் என நினைக்காதீர்கள். தற்போதைய சமயம் சங்கல்பத்தின் குழப்பம் கூட பெரிய குழப்பமாக எண்ணப்படும். ஏனென்றால் இப்பொழுது சமயம் மாறிவிட்டது, புருஷார்த்தத்தின் வேகமும் கூட மாறிவிட்டது என்றால் சங்கல்பத்தில்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எப்பொழுது மனதின் மீது இவ்வளவு கவனம் வைக்கப்படுகிறதோ அப்பொழுது உயரும் கலை மூலம் உலகை மாற்றுபவராக ஆக முடியும். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க: கர்மத்தில் யோகத்தின் அனுபவம் ஏற்படுவது என்றால் கர்மயோகி ஆவதாகும். இன்றைய அவ்யக்த இஷாரா: நீங்கள் மற்றும் பாபா இந்த இணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து கொண்டு சதா சுப பாவனை, சிரேஷ்ட விருப்பம், சிரேஷ்ட வார்த்தை, சிரேஷ்ட திருஷ்டி, சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக விஸ்வ கல்யாணகாரி சுரூபத்தை அனுபவம் செய்வீர்களானால் ஒரு வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். இதற்காக சதா ஒரு ஸ்லோகன் நினைவு வைக்க வேண்டும்: பிரச்சனையை உருவாக்கவும் மாட்டேன், பிரச்சனையை பார்த்து தடுமாறவும் மாட்டேன். நானும் தீர்வு சொரூபமாக இருப்பேன், மற்றவர்களுக்கும் கூட தீர்வு தருவேன். இந்த ஸ்மிருதியானது உங்களை வெற்றி சொரூபமாக ஆக்கிவிடும். அச்சா. ஓம் சாந்தி.